Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம். தொழில் தொடங்கின ஒரே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களோட முதலீட்டை இதுல இருந்து எடுத்துடலாம். அதேபோல டிரான்சாக்ஷன் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலே 50,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் உங்களால வந்து earn பண்ண முடியும். இப்போ இல்லங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிசினஸ் வந்து நல்ல வந்து ஒரு ஃபேமஸா ட்ரெண்டிங்கா ஆயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊருங்கள்ல இதோட மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரொம்ப குறைவு. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேரோட வீடுங்களில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு காஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்களோட செலவு மந்த்லி. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியுற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். அதாவது ரூஃப் கூலிங் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங். இதுக்கு முன்னாடி ரூஃப் கூலிங் நம்ம இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துருப்போம். ஸோ பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரூஃப் கூலிங் டைல்ஸ் அப்படின்றது நார்மலான டைல்ஸ், இதில் டெரக்கோட்டா டைல்ஸ் சொல்லுவாங்க. நார்மலாக வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டைல்ஸ்க்கும் இந்த ரூஃப் கூலிங் டைல்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதே போல் பெயிண்ட்டுக்கு பதில் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்க. இப்போது வாட்டர் ப்ரூஃப்னு ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ரூஃப் கூலிங் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு மழை, ஒரு 2-3 மழை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பெயிண்ட் வந்து உங்களுக்கு லேட் உரிய ஆரம்பிச்சிடும். அப்படி உரியலை அப்படின்னாலும் அதுக்கான கோட்டிங் அவங்க போட்டிருக்காங்கன்னா அதோட செலவு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா 80,000 ரூபா இருக்கும். அப்படி இருந்தாலும் 2 வருஷத்துலேருந்து உங்களுக்கு 3 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வாரண்டியோட ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நமக்கு வந்து அது ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டைல்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 90% ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரூஃபோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதோடைய ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு பில்டிங் நம்மளோட ரூஃப்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து இதோட ஹீட்டே வந்து கொஞ்சம் கூட இறங்காது. 20 டிகிரி உங்களுக்கு செல்சியஸ்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த மாதிரியான கூலிங் ரூஃப் நம்ம போடுறது மூலயமா வேறு என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு எதுக்கு தேவைப்படும், வெயில் காலத்தில் நம்மளால் ஏசி இல்லாமல் இருக்க முடியல, டே டைம்லேயும் போட்டுக்கிறோம், ஈவினிங் டைம்லேயும் போட்டுருவோம், நைட்லேயும் போடுறோம்னா நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பெயிண்டிங் பண்ணாலும் வித்தின் 1 or 2 இயர்ஸில் போயிடுச்சுன்னா திருப்பி 75,000 ரூபா 80,000 ரூபான்னு கொடுத்து பெயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இதை போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நம்ம லைஃப் டைம் கிட்டத்தட்ட இவங்க லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் லைஃப் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ரூஃப் டாப் டைல்ஸ்க்கு. இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா அதோடைய வேலிடிட்டி நமக்கு வந்து இருக்கக்கூடியது மினிமம் வந்து 30 இயர்ஸ். யூவி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பண்ணுமா, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் டியூரபிலிட்டியிலேருந்து கிராக்ஸ் எதுவுமே இருக்காது. அதே போல் பாலிஷ் எதுவுமே இதுக்கு வந்து தேவைப்படாது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மர் டைமில் உங்களோட இன்டோர் கம்ஃபர்ட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இதை சொல்கிறாங்க 100%. நிறைய பேர் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. காம்பேக்ட் டிசைனில் இருக்குது, லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்காக எடுத்து பண்ணலாம். ஸோ இதை மேனுஃபேக்சரிங்காக பண்ணோம் அப்படின்னா ஒரு சில மிஷினரிஸ் இதுக்கு தேவை. டைல்ஸ் மிக்சர் உங்களுக்கு தேவை. இதில் தான் கலவைகளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேட்டிங் டேபிள்னு தேவை. இந்த வைப்ரேட்டிங் டேபிளில் இந்த மோல்டில் ஒரு 5 பீசஸாக உங்களுக்கு கலவையை போட்டு வச்சாங்க அப்படின்னா அது வைப்ரேட் பண்ணி ஈக்குவலைஸ் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இது தேவை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1 lakh கிட்ட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு தேவை. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிஷினரிஸ், மோல்டு, அப்புறம் மிக்சர், ஸோ இது 3 தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு கூலிங் ஆயில் அப்புறம் செட்டிங் ஆயில் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவை. கூலிங் ஆயில் அப்படின்றது தான் வந்து நம்மளோட இன்டோரில் வந்து அந்த உள்ள ஃபுல்லாகவே வந்து அந்த ஹீட்டை இறக்காத மேலேயே உங்களுக்கு செட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கூலிங் ஆயிலே. அதுக்கப்புறம் செட்டிங் ஆயில் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ரேஷியோவில் நம்ம கலந்து செட் பண்ணுவோம். அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலவையும். ஸோ அதுக்காக செட்டிங் ஆயில் அப்படின்னு தேவை. எல்லாம் உங்களுக்கு ஒட்டி ஃபுல்லாகவே வந்து செட் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் மொசைக் பவுடர் தேவை, அப்புறம் ஒயிட் சிமெண்ட் தேவை,
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோலமாவு அப்படின்றாங்களா, லைம் ஸ்டோன் அந்த பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜல்லி, நல்ல பொடிசாக இருக்கிற ஜல்லி சிப்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துலையும் இது டிஃபர்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி என்ன மாதிரி உங்களுக்கு ரா மெட்டீரியல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத யோசிங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாச்சும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக சூட் ஆகுங்க. அதே போல் இதோட மேக்கிங் ப்ராசஸ் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ மேக்கிங் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வாட்டர், செட்டிங் ஆயில், கூலிங் ஆயில் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோல்டில் ஒரு 5 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழிக்கரண்டி மாதிரி இருக்குது, ஒரு அகப்பை மாதிரி, அதில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த கலவையை இந்த வைப்ரேட்டிங் மிஷினில் வச்சுட்டாங்கன்னா, அதை ஓட்டினாங்கன்னா வைப்ரேட்டிங் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. இதில் ஸ்ப்ரெட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அது வெளியே வரும்போது இந்த ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜல்லியை மேலே வச்சு அழுத்திட்டு அதை அப்படியே வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு நாளில் வந்து ஃபுல்லாகவே செட் ஆகிடுது. 2வது 3வது நாள்லேயே அது சேல்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு டைல்ஸ் மோல்டை பொறுத்தளவுக்கு பிளெயின் மோல்டிங் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, குட்டி குட்டி வந்து ஹோல்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு, லைட் ஒயிட் இதில், ஏன்னா ஒயிட் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் உங்களுக்கு எடுக்கும். அதனால் இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. நல்ல டார்க்காக பளிச்சுன்னு இருக்கிற ஒயிட்டும் அப்புறம் வந்து ஆஃப் ஒயிட், இவ்வளோ தான் இதில் வந்து வருதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து தோறாமல் எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்ற கணக்கு சொல்கிறேன். ஏன்னா டைல்ஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க வாங்குறவங்க, டைல்ஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் நீங்களே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அவங்க திரும்பி தனியாக லேபர்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்றத போய் தேட முடியாது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் உங்ககிட்ட வந்து இடம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பக்கவாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பீடிங், இந்த மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. தோராயமாக ஒரு 1200 டைல்ஸ் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் வித் கட்டிங்கோட. கட்டிங் அப்படின்னா சில டைல்ஸ் வந்து அப்படியே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்லேயே ஒட்டிட்டு வர முடியாது இல்லைங்களா, சில இடத்துல உடைச்சி தான் வந்து டைல்ஸை ஒட்டணும், சைட்லலாம் பீடிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1200 டைல்ஸ் கிட்ட நமக்கு தேவைப்படும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. அதே போல் உங்களுக்கு 35 ரூபா உள்ள ஒரு டைல்ஸ் வந்து மார்க்கெட்டில் குவாலிட்டியான டைல்ஸாக கிடைக்கிது. இது வந்து 28 ரூபாலேருந்தே இருக்குது. ஆனால் அந்த 28 ரூபாய்க்கு ஏற்ற குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசளவில் இண்டஸ்ட்ரியில் பேசப்படலை. அதனால தான் 35 ரூபா டைல்ஸ் ரேட் வந்து குவாலிட்டியாக இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு 10,000 15,000 ரூபா ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் பார்க்கறதில்ல, நிறைய பேர் வந்து அது வாங்குறாங்க. ஸோ 42,000 ரூபா கிட்ட உங்களுக்கு செலவு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு. ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் இதுக்கு போடுறீங்க அப்படின்னா லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஒயிட் சிமெண்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலே நல்ல கோட்டிங், ட்ரிபிள் கோட்டிங் அடித்து பண்ணாலே 60,000 ரூபா கிட்ட செலவாகும். ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் மட்டும், அது வந்து ஃபுல் ஃபினிஷ்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் இதில் வந்து இன்ஸ்டலேஷனும் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இன்ஸ்டலேஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா எம்சாண்ட் தேவை, சிமெண்ட் தேவை, அதுக்கப்புறம் லேயிங் சார்ஜஸ் தேவை. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் வந்து மினிமம். அதாவது சின்ன ஸ்கொயர் ஃபீட்னா 25 ரூபா பண்ணுவாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் பண்ணுவாங்க. அரௌண்ட் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வரும்னு பார்த்தீங்களா. 25% வந்து கான்ட்ராக்ட் மார்ஜின் சார்ஜஸாக நம்ம இதுலேருந்து வந்து எடுத்துக்க முடியும். அதே போல் இது எப்படி இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரூஃபை ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க. எந்த இடத்துலையும் பள்ளம் மேடாக இருக்கக்கூடாது, எங்கேயும் கலவை கொட்டி இருக்கக்கூடாது, எங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த திட்டுக்களும் இருக்கக்கூடாது. இது டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். எப்படி நம்ம வீட்டுங்களுக்குள்ளே இண்டோரில் ஒரு டைல்ஸோ ஒரு தரையோ போட்டுருமோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடணும். ரூஃபை உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 6 mm ப்ளூ மெட்டல் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லி, அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த எங்கெல்லாம் நீங்கள் டைல்ஸ் லே பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுடணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட்டும் எம்சாண்ட் கலவையும் அதுக்கப்புறம் அதில் போடணும். போட்டு மட்டம் பார்க்கணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து லெவலிங் மட்டம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைல்ஸ் எடுத்து லே பண்ணணும். லே பண்ணும்போது நார்மலாக வந்து இந்த சுத்தியல் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று வச்சு தட்டுவாங்க. அது தட்டினா தான் உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும். அந்த கேப்பிங் வருது இல்லைங்களா, அந்த கேப்பிங்கில் சில பேர் ஒயிட் சிமெண்ட்டு ஊற்றுவாங்க, சில பேர் வந்து இந்த சிமெண்ட்டே கரைச்சி ஃபுல்லாக வந்து அது ஜஸ்ட் வந்து ஒட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அந்த கேப்ஸில் அதை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ தான் ஒர்க்கு. ஸோ ஒர்க் அப்படின்றது இன்ஸ்டலேஷன் ஒரு அளவுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஒரு 2-3 இடத்துல போய் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இப்படி நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர்
ஃபீட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு 25,000 rupees கிட்ட உங்களுக்கு மார்ஜின் எடுக்க முடியும். 1200 டைல்ஸ் 35 ரூபா இதோட மார்க்கெட் பிரைஸ். 18 ரூபா நீங்க மார்ஜின் ஒரு மேனுஃபேக்சரா பண்றீங்க அப்படின்னா உங்களோட லேபர், எலக்ட்ரிசிட்டி, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போக 18 ரூபா வரைக்கும் மார்ஜின் உங்களால எடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு வந்து 18 ரூபா மார்ஜின் எடுக்கிறீங்க அப்படின்னா 1200 டைல்ஸ்னா 21,600. ஸோ டோட்டலாக ஒரு 46,600, அரௌண்ட் ஒரு 50,000 கிட்ட தாராளமாக உங்களால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் ஒரு இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு லேபர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் தேவை. இந்த மாதிரி வந்து ஒரு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், கூலிங் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணாலும் சரி, ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு மார்ஜின் அப்படின்றத உங்களால் இருக்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், இல்லை இன்டீரியர் டிசைனர், ஹார்ட்வேர்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட மார்க்கெட்டிங். டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த மாதிரி உங்களோட ஓன் பிராண்டில் நீங்கள் பர்சன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு உங்கள் பிராண்டிங்ஸை மட்டும் அவங்க சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் இப்போ ரொம்ப கம்மி. நிறைய பேர் அந்த பெயிண்டிங்கில் தான் போகிறாங்க. ஆனால் பெயிண்டிங்க்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். 2 வருஷம் எங்கே இருக்குது, 30 வருஷம் எங்கே இருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு 50,000 ரூபாவும், உங்களுக்கு 30 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 ரூபா அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரியான கூலிங் டைல்ஸ் போடுறதுக்கு, அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.